Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லே நம்பர் 1 wearable பேண்ட். அந்த பேண்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Mi Band 6. அதாவது நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Mi Band 5 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ Mi Band 6 வந்து இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. Mi Band 5லேருந்து பார்க்கும்போது Mi Band 6 வந்து ஒரு பெரிய அப்கிரேடாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் டிஸ்பிளே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபிட்னஸ் பேண்ட் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கையில் அது இருக்கும்போது நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃபிட்னஸ் பேண்டை வந்து வேர் பண்ணியிருக்கும் அப்படின்னு தோணவே கூடாது. அது அந்த Mi Band 5ல் வந்து எனக்கு நல்லாவே ஃபீல் ஆன ஒரு விஷயம். ஸோ Mi Band அப்படின்னு நான் செலக்ட் பண்ண முக்கியமான ரீசன் அதாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு வாட்சாக நம்ம யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து Mi Band யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே நல்ல கூலாக நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டிஸ்பிளே வேணுமோ அதை வந்து உங்களுக்கு வால்பேப்பராக கூட செட் பண்ணலாம். ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு Mi Bandல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Mi Band 6 வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபிட்னஸ் பேண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஃபிட்னஸ் பேண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேரபிள் பேண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கட்டாயமான தேவையாக மாறிடுச்சு. ஏன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறத விட அந்த ஸ்மார்ட் ஃபோன் எங்கேயோ இருந்தாலும் அதில் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஃபிட்னஸ் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபிட்னஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த Mi Band வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு ஃபிட்னஸ் பேண்டாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸசைஸ், அதாவது நம்ம பண்ணுற 30 எக்ஸசைஸை வந்து இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஃபிட்னஸ் வந்து எந்த அளவு லெவலில் இருக்குது அப்படிங்கிறத இந்த Mi Band மூலமாக நம்மளுக்கு பார்த்து கொள்ளலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா Mi Band 6ல் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரீத் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ வந்து நம்மளுக்கு மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இந்த Mi Band 6ல் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் போகிறதுக்கு முன்னாடி Mi Band 6ல் வந்து என்ன ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ Mi Bandலேயே நம்ம ஃபஸ்ட்டாகவே பார்க்க போகிறது Mi Bandோட டிஸ்பிளே தான் பார்க்க போகிறோம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.56 inches டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 60+ பேண்ட் டிஸ்பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வால்பேப்பர்ஸ் வந்து 60க்கும் மேற்பட்ட வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 326 ppi அப்படிங்கிற ரேட்டில் தான் நம்மளுக்கு வந்து இந்த AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஸ்பிளே வந்து ஒரு வேறு லெவலாக இருக்கும். ஸோ கலர்ஸ் வந்து நல்லாவே பஞ்சாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 ஃபிட்னஸ் மூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபிட்னஸை வந்து நீங்கள் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிட்னஸ் மூடை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து Mi Band வந்து நல்லாவே பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டரிங் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் அக்யூரேட்டான சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பிரீத்திங் குவாலிட்டி ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. SpO2 அப்படிங்கிறது நம்மளுக்கு ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்லீப் பண்ணும்போது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஸ்விம்மிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த Mi Band வேர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 meters வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வாட்டரில் கூட நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ Mi Band அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். Mi Band 5 வந்து ஒரு ஃபிட்னஸ் பேண்டாக இருந்தாலும் அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 14 டேஸ்க்கு அதிகமாகவே அதை வந்து யூஸ் பண்ணலாம். Mi Band 6ம் 14 டேஸ்க்கு அதிகமாக நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் மேக்னெட்டிக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் சார்ஜர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணலாம். ஸோ வாட்சை வந்து பக்கத்தில் கொண்டு போகும்போதே குயிக்காக கனெக்ட் ஆகி நம்மளுக்கு சார்ஜ் பண்ணலாம். இது பவர் பேங்க்லேயே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் இருக்க முக்கியமான விஷயங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைன்னு. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து Mi Band 6 அப்படின்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக மேக்னெட்டிக் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காகவே வந்து இது கனெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா எப்படி மேக்னெட்டிக்காக குயிக்காக கனெக்ட் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு இதில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸில் வந்து அவங்களுடைய யூஸர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்தளவு பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ஆப்பை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்சை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. வாட்சை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே தான் நாங்கள் சொன்ன விஷயம், அதாவது AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஃபுல் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. Mi Band 5 யூஸ் பண்ண எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலராக தான் இருக்கும். பட் இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவுமே நல்லா இருக்குது. என்னடா வாட்சை ஓப்பன் பண்ணோன்னே எல்லாம் சைனீஸில் இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இதை வந்து நம்ம ஆப்பில் கனெக்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து இதை வந்து இங்கிலீஷ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 inches டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாக்கிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கேலரி வந்து நம்மளுடைய பர்ன் ஆகியிருக்கு அப்படிங்கிற
அப்படிங்கிற எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹார்ட் ரேட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா SpO2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொன்னது, அந்த ஸ்லீப் மானிட்டரிங் போது நம்ம பிரீத்தை வந்து நம்மளுக்கு வந்து இதில் பார்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட், அதுக்கு பிறகு ஒர்க் அவுட் மூவ்ஸ், மியூசிக், இந்த மாதிரி வேர்ல்ட் கிளாக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மீ பேண்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் ஃபிட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ்க்காக மட்டும் இவங்க வந்து 30 மூவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு வேறு லெவலான விஷயமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பேண்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் மேக்னெட்டிக் சார்ஜரை வந்து கிட்ட கொண்டு போதே கனெக்ட் ஆகிரும். ஸோ குயிக்காகவே வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணலாம். அது பவர் பேங்காக இருந்தாலும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ சார்ஜ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீ பேண்டோட பேட்டரி தான். பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 125 மெகாஹெர்ட்ஸ் கொண்ட பேட்டரி கொடுத்துருக்கு. ஸோ இது சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 2 hours போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 14 daysக்கு வந்து கண்டினியூவாக இந்த வாட்சை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் சென்சரும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் ப்ரீத்திங் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் பண்ணும்போது ப்ரீத் பண்ணுற சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சர் வந்து எந்த அளவு அக்யூராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% அக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு குயிக் அக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைடில் ஸ்வைப் பண்ண வந்து அலிபே அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெதர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக்கை வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணலாம், இல்லாட்டி போஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே அப்படின்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட டிஸ்பிளேஸை வந்து ஆப்பில் பார்க்கலாம். ஸோ ஆப்பில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் நிறைய விதமான டிஸ்பிளேஸ் வந்து பார்க்கலாம். ஸோ குயிக்காகவே உங்களுக்கு வந்து ஆப் மூலமாக டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஈஸியாகவே வந்து சேஞ்ச் பண்ணலாம், எந்த ஒரு விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி பேண்டட் டிஸ்பிளேயாக உங்களுக்கு மாற்றலாம். அதுவும் வந்து அந்த ஆப்ஷன் ஆப்பில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. Mi Band 5 Mi Band 6 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான் இருக்கும். இதில் வித்தியாசம் நான் வந்து சொன்னதான், இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவு வித்தியாசங்கள் தான் இதில் இருக்குது. அது தவிர இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது அண்டர் வாட்டரில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இதை வெயா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, எப்போயா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இதை எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் பயன்படுத்தலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு தடவை கிளாஸில் வாட்டரில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இது வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியுதா இல்லையான்னு. ஸோ நம்ம வந்து போட்டு பார்க்கலாம், இதை வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண கிடைக்குதா இல்லையான்னு. நான் இப்போ வந்து போட்டு காட்டுறேன். ஸோ நம்ம வந்து அண்டர் வாட்டரில் யூஸ் பண்ணி பார்க்கலாம், இது வந்து யூஸ் ஆகுதா இல்லையான்னு. ஸோ அதுக்கு பிறகு இந்த பேண்டில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது Mi Band 5ஓட ஸ்டெப் தான். ஸோ இதே ஸ்டெப்பை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல். இது வந்து Mi Band 6க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சார்ஜர் வந்து இந்த இடத்துல தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு சார்ஜ் பண்ணலாம். மேக்னெட்டிக் சார்ஜர் தான். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி பக்கத்தில் கொண்டு வரும்போதே கனெக்ட் ஆகிரும், ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதில் உங்களுக்கு சவுண்ட் வந்து கேட்குதான்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்தோடனே நம்மளுக்கு கனெக்ட் ஆகிரும். அது பிறகு பார்த்தீங்கன்னா பேண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து Mi Band 6ல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 10,000 மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கூடிய சீக்கிரமே வந்து குறையும். ஸோ அதுக்கு பிறகு நம்மளுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் அது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குது. அப்ளிகேஷனில் இதை விட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கூட நிறைய ஃபீச்சர்ஸை வந்து இந்த வாட்சுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த வாட்சை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டராஸ் அந்த மாதிரி ஆன்லைன் சைட்ல வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.